நான் இந்த வருஷம் புதுசாக ஒரு யூடியூப் சேனல் ஆரம்பிச்சு பயங்கரமாக சம்பாதிக்க போகிறேன் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு யூடியூப் பயங்கர ஷாக்கிங்கான ஒரு தர்மடி கொடுத்துருக்காங்க. என்னென்னா அவங்களோட யூடியூப் பார்ட்னர் ப்ரோக்ராமில் மானிட்டைசேஷன் பாலிசியில் 3 பெரிய அப்டேட் கொண்டு வந்திருக்காங்க. ஹாய், வெல்கம் டு சாண்டோவர்ஸ். நான் சாண்டோ. வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. லாஸ்ட் 2 வருஷமாகவே யூடியூப் நினச்ச நேரம் இஷ்டத்துக்கு அவங்க பாலிசி அப்டேட் பண்ணிட்டே இருந்தாங்க, சேஞ்ச் பண்ணிட்டே இருந்தாங்க. ஒரு 5 இயர்ஸ் 6 இயர்ஸ் பேக் இருந்த மாதிரி இப்போது அவ்வளோ ஈஸியாக யூடியூப்பில் வந்து எல்லாராலையும் பணம்லாம் சம்பாதிச்சிட முடியாது. அண்ட் ஆல்ரெடி ரெகுலராக பண்ணிட்டு இருந்தவங்களே பெருசாக கன்சிஸ்டண்ட்டாக பண்ண முடியலன்ட்டு ஓடிட்டு இருக்காங்க. இதெல்லாம் பத்தாதுன்னு சொல்லிட்டு நேற்று ஒரு பெரிய பாம்பை போட்டிருக்காங்க. மெயினாக 3 அப்டேட் பண்ணியிருக்காங்க. என்னென்னா, நம்பர் 1, நீங்கள் யூடியூப் மானிட்டைசேஷனுக்கு எலிஜிபிள் ஆகிறதுக்கு, அதாவது யூடியூப்ல இருந்து ஆட் ரெவன்யூ வந்து அதுலேருந்து பணம் சம்பாதிக்கிறதுக்கு எலிஜிபிலிட்டி என்னவா இருந்துச்சு அப்படின்னா, ஃபர்ஸ்ட் உங்களுக்கு மினிமம் 1000 சப்ஸ்கிரைபர்ஸ் இருக்கணும். செகண்ட், லாஸ்ட் 365 டேஸில், அதாவது கடைசி 365 நாளில் உங்களுக்கு 4000 வாட்ச் ஹவர்ஸ் இருக்கணும். அப்படி இல்லைன்னா லாஸ்ட் 90 டேஸில் 10 மில்லியன் ஷார்ட்ஸ் வியூஸ் இருக்கணும். இது இருந்தால் தான் யூடியூப்ல நீங்கள் ஆட் ரெவன்யூ சம்பாதிக்கிறதுக்கு எலிஜிபிளே. பட் நேற்று வந்திருக்கிற அப்டேட் எப்படி இருக்குன்னா, இனிமே யூடியூப்குள்ள எவனும் வர்றதுக்கே ஆசைப்படக்கூடாது. அப்படியே வந்தாலும் பணம் எல்லாம் சம்பாதிக்கணுன்ற நம்பிக்கையை அவன் விட்டுறணும். அந்த மாதிரியான ஒரு பயங்கரமான அப்டேட் தான் இது. என்னன்னா, ஆல்ரெடி இருந்த 4000 வாட்ச் ஹவர்ஸ் 8000 வாட்ச் ஹவர்ஸ் ஆக்கிட்டாங்க. அதாவது லாஸ்ட் 365 டேஸில் நீங்கள் 8000 வாட்ச் ஹவர்ஸ், அப்படி இல்லை அப்படின்னா 20 மில்லியன் ஷார்ட்ஸ் வியூஸ் இன் 90 டேஸ். அது இருந்தால் தான் உங்களால் யூடியூப் பார்ட்னர் ப்ரோக்ராமுக்கு எலிஜிபிளாகவே இருக்க முடியும், அப்ளையும் பண்ண முடியும். ஏற்கனவே எக்கச்சக்க பேர் யூடியூப்ல வந்துட்டனால வியூஸ் எல்லாம் பயங்கரமாக ஸ்கேட்டர் ஆகி 5 இயர்ஸ் பேக் ஈஸியாக 1000 to 10,000 வியூஸ் கிடச்சிட்டு இருந்த சேனல்ஸ்க்கு எல்லாமே இப்போ வெறும் 50-100 வியூஸ் தான் கிடச்சிட்டு இருக்கு. இது பத்தாதுன்ட்டு இப்போ இந்த மாதிரியான ஒரு அப்டேட், இன்னொரு பயங்கரமான அப்டேட் கொடுத்துருக்காங்க. என்னன்னா, ஷார்ட்ஸ்ல இருந்து ரெவன்யூ வர்றது. அதாவது நீங்க அப்லோட் பண்ண ஷார்ட்ஸோட டோட்டல் வியூஸ்ல இருந்து அதுக்கேற்றாப்புல உங்களுக்கு ரெவன்யூ வரும். ஆனால் இனிமே எவ்ரி 90 டேஸ் உங்களுக்கு 10 மில்லியன் வியூஸ் இருந்தால் மட்டும்தான் அதுல இருந்து ரெவன்யூ வரும். 10 மில்லியன் வியூஸுக்கு கீழே இருந்துச்சு அப்படின்னா உங்களோட ஷார்ட்ஸ்ல இருந்து ரெவன்யூ வராது. அவங்க ரீசெண்டாக எடுத்த டேட்டால யூடியூப் ஷார்ட்ஸுக்கு எக்ஸ்ட்ரீம் 200 பில்லியன் வியூஸ் இருந்தாலுமே மக்கள் நிறைய டிவியில் யூடியூப் பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க. மேபி அதனால கிரியேட்டர்ஸ் வந்து லாங் ஃபார்ம் கான்சென்ட்ரேட் பண்ணணும்னு நினைக்கிறாங்களா என்னன்றது தெரியல. ஆனால் இந்த பாலிசி அப்டேட் டெஃபினட்டாக ஷார்ட்ஸை கிரியேட் பண்ணுறதுக்கு கொஞ்சம் டிஸ்கரேஜிங்காக தான் இருக்கும். ஏன்னா உங்களோட ஷார்ட்ஸ் எவ்ரி 90 டேஸ் 10 மில்லியன் வியூஸ்க்கு மேலே இருந்தால் மட்டும்தான் அதுல இருந்து உங்களுக்கு ரெவன்யூவே வரும். இல்லைன்னா அது மீனிங்லெஸ்ஸான ஷார்ட்ஸாக இருக்கும். உங்களுக்கு பணம் சம்பாதிக்கணும்னா மட்டும். இல்லைப்பா, நான் சும்மா ஜாலியாக என் கண்டென்ட் போடணும்னு நினைக்கிறேன் அப்படின்னா நீங்கள் தாராளமாக போட்டுக்கிட்டே இருக்கலாம். 3வது அப்டேட் என்னன்னா, இது ஆல்ரெடி இருந்த ஒரு அப்டேட் தான், ஆனால் இப்போ நாங்கள் அதை இன்னும் ரொம்ப ஸ்ட்ரிக்ட் ஆக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது எனக்கு தெரிஞ்சு கொஞ்சம் வெல்கமிங்கான அப்டேட் தான். அதாவது ரிப்பீட்டிட்டிவாக ரொம்ப ஒர்க்கே இல்லாமல், எஃபர்ட்டே இல்லாமல் ஏஐ எல்லாம் வச்சு நிறைய பல்க் கண்டென்ட் நீங்கள் ப்ரொடியூஸ் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னா அந்த கண்டென்ட்லாம் நாங்கள் தூக்கிடுவோம், இல்லைனா அந்த கண்டென்ட் மானிட்டைஸ் ஆகாது, இல்லைனா உங்கள் சேனலே நாங்கள் டெலீட் பண்ணி விட்ருவோம் அப்படின்னு சொல்லிட்டு அப்டேட் பண்ணியிருக்காங்க. ஸோ தட் நிஜமாவே எஃபர்ட் போட்டு கண்டென்ட் கிரியேட் பண்ணுற சேனல்ஸ் வந்து நிறைய புஷ் ஆகும் அப்படின்றதுக்காக. ஸோ நீங்கள் இப்போ ஒரு புது யூடியூபர் இல்லை லாஸ்ட் ஒரு 5-6 மந்த்ஸில் ஸ்டார்ட் பண்ணியிருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரே ஒரு ஹோப் என்னன்னா, இந்த அப்டேட் நெக்ஸ்ட் இயர் February 2027 இருந்து தான் ஆரம்பிக்குது. ஸோ உங்களுக்கு ஒரு 5.5 மாதம் டைம் இருக்குது. அதுக்குள்ளே நீங்கள் 4000 வாட்ச் ஹவர்ஸ் கெயின் பண்ணீங்க அப்படின்னா அதுலேயே உங்களுக்கு மானிட்டைஸ் ஆயிரும். ஒருவேளை நெக்ஸ்ட் இயர் February 1 உங்களால் 4000 வாட்ச் ஹவர்ஸ் கெயின் பண்ண முடியலை அப்படின்னா நீங்கள் 8000 வாட்ச் ஹவர்ஸ் வாங்கினா தான் உங்கள் சேனல் மானிட்டைசேஷனுக்கு எலிஜிபிள் ஆகும். சரிப்பா, இப்போ ஆல்ரெடி மானிட்டைஸ் ஆகி ரெவன்யூ ஜென்ரேட் பண்ணிட்டு இருக்க சேனல்ஸ்லாம் என்ன ஆகும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, அவங்களுக்கு எந்த ப்ராப்ளமும் இல்லை, அவங்க மேலே கை வைக்கல. ஒருவேளை உங்கள் சேனல் ஆல்ரெடி மானிட்டைஸ் ஆயிருச்சு, பட் ஆனால் நீங்கள் ரொம்ப நாளாக ஒரு 6-7 மாதமாக வீடியோவே போடாமல் திருப்பி ரீஸ்டார்ட் பண்ணுறீங்க அப்படின்னா உங்களுக்கும் இந்த புது பாலிசி அப்ளை ஆகும். ஒரே ஒரு நல்ல விஷயம் என்னன்னா, யூடியூப் பார்ட்னர் ப்ரோக்ராமில் இன்னொரு சின்ன ஆப்ஷனும் கொடுத்துருப்பாங்க. என்னன்னா, மினிமம் 3 அப்லோட்ஸ் இருக்கணும், 500 சப்ஸ்கிரைபர்ஸ் இருக்கணும், அண்ட் லாஸ்ட் 365 டேஸில் 3000 வாட்ச் ஹவர்ஸ். அப்படி இல்லை அப்படின்னா லாஸ்ட் 90 டேஸில் 3 மில்லியன் ஷார்ட்ஸ் வியூஸ். இது இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் ஃபேன் ஃபண்டிங்குக்கு எலிஜிபிள் ஆவீங்க, கம்யூனிட்டி பில்ட் பண்ணுறதுக்கு எலிஜிபிள் ஆவீங்க, அண்ட் நீங்கள் ஏதாவது ஷாப் வச்சிருக்கீங்க, வெப்சைட் வச்சிருக்கீங்க அப்படின்னா அந்த லிங்க்கை, அந்த ஷாப்பை டேரெக்டாக உங்களோட யூடியூப் சேனலில் கனெக்ட் பண்ணுறதுக்கு எலிஜிபிள் ஆவீங்க. இந்த ஆப்ஷன்ஸில் அவங்க எந்த சேஞ்சும் பண்ணலை. இது அப்படியே தான் கண்டினியூ ஆகும், பழைய சேனல் புது சேனல் எல்லாருக்குமே. இந்த புது அப்டேட் எந்த அளவுக்கு பாசிட்டிவ் இம்பாக்ட் நெகட்டிவ் இம்பாக்ட்லாம் கொடுக்கும்னு தெரியல. பட் ஆனால் டெஃபினட்டாக நிறைய ரேண்டம் கண்டென்ட், ஜஸ்ட் லைக் தட் கண்டென்ட்லாம் இனிமேல் கொஞ்சம் குறைய ஆரம்பிச்சு நல்லா ஓரளவுக்கு எஃபர்ட் எடுத்து கண்டென்ட்ஸ் நிறைய பேர் பண்ண ஆரம்பிப்பாங்கன்னு நினைக்கிறேன். டக்குன்னு இந்த அப்டேட் வந்தோடனே நிறைய புது யூடியூபர்ஸ், மானிட்டைசேஷன் வெயிட் பண்ணிட்டு இருக்க யூடியூபர்ஸ், 4000 வாட்ச் ஹவர்ஸ் கிட்ட இருக்கிற யூடியூபர்ஸ் எல்லாருமே பயங்கரமாக பதறிட்டு இருக்காங்க. பட் ஆனால் கொஞ்சம் வெளியே வந்து பார்த்தோம் அப்படின்னா நமக்கு தேவையெல்லாம் நல்ல ஒரு கண்டென்ட் பண்ணி ஒரு 100K வியூ, ஒரு வீடியோக்கு ஒரு 100K வியூஸ், ஒரு 5 மினிட்ஸ் ஆவரேஜ் வியூ டைமில். இது மாதிரி ஒரே ஒரு வீடியோக்கு நடந்தாலே நீங்கள் 8000 வாட்ச் ஹவர்ஸை ஈஸியாக கெயின் பண்ணிக்கலாம். 100K அவ்வளோ ஈஸியாக இல்லை, பட் ஆனால் இம்பாசிபிளும் கிடையாது. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பெல் நோட்டிஃபிகேஷன் தட்டுங்க. இந்த வீடியோ இப்போ யாருக்காவது யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினச்சிங்கன்னா அவங்களுக்கு ஷேர் பண்ணுங்க. தேங்க்யூ.